ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன கூட்டு செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் கூட்டு தான் செய்ய போகிறோம். அந்த சுரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பருப்பை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு சுரக்காய் பட்டை சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு தாளிக்க வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். இங்கே பாருங்கள், சுரக்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இல்லை இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளியும் கட் பண்ணிட்டேன். இப்போ வானலை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஜீரகம் கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கி முடித்ததும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காயை அள்ளி போட்டுக்கலாம். பாருங்கள், சுரக்காய் நீர்க்காய் தான். அதனால் இதில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை. இதில் நம்ம பாசிப்பருப்பு போடுறதுனால அதுக்கு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக தேவைப்படும். இதில் தேவையான உப்பு போட்டு பாசிப்பருப்பை அலசி அதிலே போட்டு கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். நல்லா கிளறி விட்டுறலாம். இது கன்சீவாக உள்ளவங்க சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் சுரக்காய் சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது தான். இங்கே பாருங்கள், சிம்லேயே வேக வச்சேன். வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அதனால் திரும்ப மூடி வச்சு வேக வைக்கலாம். தண்ணி நல்லா வற்றினதும் பார்த்திங்கன்னா எல்லாமே வெந்துடும். நல்லா ஒரு கூட்டு பதத்துக்கு வந்ததும் நம்ம இறக்கி சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.